ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் 10 மாதங்களை முடிக்க செய்து இந்த 11வது மாதத்திற்குள்ளாய் தேவன் நம்மை அழைத்து வந்த கிருபை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் நம்ம அதில் அழைத்து கொண்டு வரும்படியாய் இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய் நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்தோஷமான இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி ஆராதனையின் மத்தியிலே தேவ நீர் எங்களோடு வாசம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மாறாத வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனைக்கு இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவநீர் அழைத்து வாங்க. நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தந்து வழி நடத்துங்க சுவாமி. நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்கிற வசனங்கள் மூலமாய், சிந்திக்கிற வசனங்கள் மூலமாய், இந்த வாரத்திலேயும் தேவன் இந்த மாதத்திற்கு எங்களுக்கு தர இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாய், துதியின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 3வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 3வது பாடல், ஏகோபித்து சேருங்களேன் கர்த்தாவில் ஆனந்திக்கவும். பாடல் புத்தகத்திலே 3வது பாடல். ஏகோபித்து சேருங்களே கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோயுங்களே கெம்பீரித்தாராதிக்கவும், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். பராபரன் மெய் வஸ்துவாம் தயாபரராண்டவரே, வந்தார் வையகத்திலேயாம் ரட்சிக்க வல்லவரே. செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். பிசாசினுமாயெங்களால் பயங்கர மோசமுண்டாம், ஆனாலும் தேவாவியினால் ஒத்தாசையும் ஜெயமுமாம். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். தரித்திரமேயாயினும் சந்தோஷம் விடாதிருப்போம், மா கல்வியில்லாவிடினும் ஓயாமலே ஸ்தோத்தரிப்போம். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி
செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம் ஏகோபித்து பாடுங்களே மாகோர வனாந்தத்தினார் திரியேகரை போற்றுங்களே கம்பீர சங்கீதத்தினார் செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திரு சரீரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 11வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவனீர் ஆளுகிற பிள்ளைகளுக்கு தேவனீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேசத்திற்கு தேச விரோதங்கள் புகைகள் எல்லாவற்றையும் தேவனீர் அறிகிறீர். அதை எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவன் நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தின் தேவன்
தேவநீர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் பலப்படுத்தி தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி தேவ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த பகுதியிலே ஆண்டவரே ஆலயத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ தேவநீர் பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையை எடுத்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவன் ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரே உம்மண்டை கிட்டி சேர தேவநீர் கிருபைகளை தந்து தேவநீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவநீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம் உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து ஆண்டவரே ஊழியங்களிலே காணப்படட்டும். ஆண்டவரே ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. வட மாநிலங்களிலே நடைபெற இருக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இப்போதும் சுவாமி ஐயமும் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே வருகிற ஜனவரி மாதம் ஆண்டவரே ஐயமும் ஊழியங்களிலே காணப்படுகிற ஆண்டவரே மகத்தான காரியங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவநீர் ஆசீர்வதிங்க. அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே உம்முடைய கரம் உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் ஐக்கியம், ஆண்டவரே கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம். குறிப்பாக வருகிற வாரம் ஆண்டவரே ஏரியாவிலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே சிறுவர் ஆண்டவரே நிகழ்வுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாங்க. அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவநீர் பரலோக ஞானவரங்களை தொடர்ந்து தந்து தேவன் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிரயாத்திலே சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன தேவன் அவனமாய் உம்மை நினைத்து கொண்டு ஆண்டவரை எப்போதும் உம்மை முன்பாக வைத்து செயல்பட தேவநீர் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளுக்கும் தேவநீர் வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் சுவாமி திருச்சபையில் வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும் ஆண்டவரே. பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கால்களிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு, இருதயத்திலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. பற்பல சூழ்நிலைகளிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளை தேவன் நீர் பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. பிள்ளைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து தேவநீர் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் அப்பா. பலவீனங்களை நீக்கி போட்டு உம்முடைய வார்த்தையை அனுப்பி பரிபூர்ண சுகத்தை பலத்தை தந்து தேவநீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே திருச்சபையில் தேவையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இல்லம் கட்டி கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். துரிதமாய் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அதை முடிக்கவும் அதற்கான தேவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தேவனை சந்தித்து வழி நடத்தும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய வழி நடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த நாளிலும் ஆண்டவரே தமக்கு அருமையான பிள்ளைகளை இழந்து காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவனி தொடர்ந்து ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தேவனி தந்து வழி நடத்தும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் தேவனீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
பணிகளிலே தேவநீர் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற உயர்வுகளை மேன்மைகளை தந்து தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு தேவநீர் இடமாறுதலை துரிதமாய் தந்து ஆண்டவரே பிள்ளைகளை தேவநீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் அநேக நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. சுவாமி, உம்முடைய ஐக்கிய பந்தியில் இணைய இருக்கிறோம். தேவநீர் எங்களை ஆண்டவரே ஒரு முறையாய் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே தேவநீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9. பழைய ஏற்பாட்டிலே 269வது பக்கத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும்.
கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவர் வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சுவதாக. கர்த்தர் ஜாதிகளை ஆலோசனை விருதாகவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானின் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாகுவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. நாம் நின்றடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுலத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடத்தில் எழுந்தளினார். பரமடத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் யோவானுக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 16 முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும்
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசிர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே திருமதி ஜான்சி மலர்வழி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே இன்றைய நாளிலே திருமதி பூவதி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 5ஆம் தேதி திருமதி மோனா இவாஞ்சலின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 7ஆம் தேதி திரு டேவிட் தமிழ்மணி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 8ஆம் தேதி திருமதி பிரிசிலா பிராங்க்லின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 8ஆம் தேதி மார்க் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 9ஆம் தேதி திருமதி சரோன்மணி செல்லையா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜெபிப்போம். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தேவநீர் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தந்து தேவநீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன தேவன், பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
பிள்ளைய எதிர்பார்ப்புகள், பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவநீர் புதிய ஆண்டிலே தேவநீர் நிறைவேற்றி தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரையுடன் சுதன் உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகானம் வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நேரம், பாடுகள் நிறைந்த நேரம், கைவிட்ட நேரம், எங்களை வழிநடத்தி எங்களுடைய வாழ்வை இப்படி விட்டு சென்று விட்டாரே என்று சொல்லி சீஷருடைய வாழ்க்கை காணப்பட்ட ஒரு சூழ்நிலை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் பிள்ளைகளை அறிந்தார், பிள்ளைகளோடு கூட போகிறார். எதற்காக? தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மேல் வாஞ்சையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். ஏனென்றால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியாய், ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் உறுதியாய் காணப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறீர். ஒரு புதிய மாதத்திலே ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறீர். அந்த நோக்கத்தின் காரியங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய். ஆகவேதான் சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மேல் இரக்கம் வைக்கிற தேவன். நம்முடைய இருதயங்களை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய், தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் அனுப்பும்படியாய் வாக்குத்தத்தங்களை செய்த கர்த்தர் மாத்திரமல்ல,
வாக்கு மாறாத உண்மைநாதராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறாங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் இன்னும் விசுவாசம் இருக்கிறதா? நாம் விசுவாசித்தோமானால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவாய் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினான் அல்லவா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மாலாகும். நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு கேட்போமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. கேட்போமா? நீரே நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். விசுவாசத்தோடு ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான்
எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் 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 ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நம்மோடு என்றென்றும் நம்மை வழி நடத்துகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இது என்னால் முடியவில்லை என்று சொல்லி எதையெல்லாம் நாம் தள்ளி வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் மீண்டும் எடுக்கும்படியாய் சொல்லுகிறார். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்குமா கேள்விக்குறியோடு இருந்திருக்கிறோமா? இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்குவோமா? ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஏனென்றால் புதிதும் ஜீவனுமான வழியிலே நம்மை ஓட செய்கிறவர். பக்தன் சொல்கிறான் அல்லவா, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நுளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் நாம் ஓடின நாட்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகொடாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தப்பா, என்னை நீர் அறிவி, என்னை நீர் அறிவி, என்னை புதிதும் ஜீவனுமான பாதையில் என்னை ஓடச் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவைகள் முற்றும் ஒழிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். சுயமென்னில் சாக வேண்டும், நீர் என்னில் பெருக வேண்டும். கேட்போமா?
சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். என் சித்தம் விரும்பேன் என்னையே பலியாய் தந்தேனும் சேவை செய்திடவே. என் சித்தம் விரும்பேன் என்னையே பலியாய் தந்தேனும் சேவை செய்திடவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். அநேக நேரம் நம்முடைய சுயம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு அதிகமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், சுயம் அல்ல, நம்மை நாமே வெறுத்து ஆண்டவருக்காக நாம் என்ன பண்ண வேண்டும், எல்லா நிலைகளிலும் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவேதான் பக்தன் சொல்கிறான், சுயம் எண்ணில் சாக வேண்டும், நீர் மாத்திரம் பெருக வேண்டும். எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவான நன்மையை தருகிறவர். ஆகவேதான் சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுப்போமா? பக்தன் பாடினானே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களிலே கூடாதது என்று ஒதுக்கி வைத்ததை மீண்டும் எடுப்போம். என்னால் முடியாது, எனக்கு ஆண்டவர் இது தர முடியாது, எதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் மீண்டும் எடுப்போம். உற்சாகமாய் பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தர இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. வாக்குத்தத்தத்தை நாங்கள் உறுதியாய் சுதந்திரித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் வாசனம் சொல்வார்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91 அதிகாரம் 3 வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 328வது பாடலை நாம் பாடுவோம். என்னையும் மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். 328வது பாடல். இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீ வைத்ததனால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மொத்தம் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னை நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயிலும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியாயிலும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்போதும் நம்மோடு இருக்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராய், தைரியப்படுத்துகிறவராய், உற்சாகப்படுத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். குறிப்பாக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிற வாக்கு தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசி யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு. யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோசுவாவுக்கு ஆண்டவர் உரைக்கும் போது சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் சூழ்நிலைகளிலே மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாம் மறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே வருவார். நீ எங்கெங்கெல்லாம் செல்கிறியோ, நீ எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் அடியெடுத்து வைக்கிறோமோ, முயற்சிகள் எடுக்கிறோமோ, அதை எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாம் போகும் இடமெல்லாம் எவனமாய் போக வேண்டும் என்பதை 3 நிலைகளை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? முதலாவதாக, நாம் எவனமாய் வெளியிடத்திற்கு அல்லது நாம் போகும் இடத்திற்கு எவனமாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதை 3 அனுபவங்களை நாம் தியானித்து சுருக்கமாய் நாம் ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாசியுங்கள். சங்கீதம் 143 8வது வசனத்தை வாசியுங்கள். 143ஆம் சங்கீதம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரிடத்திலே ஜெபத்தோடு ஆண்டவரிடத்திலே காணப்படுகிறான். ஜெப சிந்தையோடு ஆண்டவரிடத்திலே முன்பதாக வைக்கிறான். என்ன சொல்லுகிறார் என்றால், அதிகாலையிலே உம்முடைய கிருபையை என்ன பண்ணுங்கள்? கேட்க பண்ணுங்கள், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். முதலாவது காரியம், நாம் போகும் இடத்திற்கு ஜெபத்துடன் புறப்பட்டு போக வேண்டும். எவனமாய் புறப்பட்டு போக வேண்டும்? ஜெபத்தோடு புறப்பட்டு போக வேண்டும். அநேக பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், வாகனத்திலே செல்லும் பொழுது சில நிமிடம், ஒரு நிமிடம் ஜெபித்து என்ன பண்ணுவார்கள்? கடந்து செல்வதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனமாய் நாம் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் போகும் இடமெல்லாம், ஏனென்றால் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் யார்? ஆண்டவராகிய கர்த்தர். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் யார்? ஆண்டவராகிய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் யார்? நம் ஆண்டவராகிய கர்த்தர். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே மோசேயுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது, மோசே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனது உண்மைதான். ஆனால் ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம் வரும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? சற்று தளர்ந்து போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சற்று தளர்ந்து போகிறது.
அங்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ ஜெபித்து விட்டு சென்றாயே, மீண்டும் என்னிடத்திலே கேட்கிறாயே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார், உன் கோலை என்ன பண்ணு, கண்மலைக்கு நேரா நீட்டு. ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணினான், அடித்தான், கோலால் அடித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபத்தோடு புறப்பட்டு போனாலும் சில நேரங்களிலே சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நம்முடைய விசுவாசம் தான் மிக மிக முக்கியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜெபிப்பது உண்மை, அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அது என்னல்ல, இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவோம். ஒரு வாலிப தம்பி கண்மலை பார்த்து ஜெபித்தான், ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த கண்மலை பெயர்ந்து போகும்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இந்த கண்மலை பெயர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆனால் ஜெபித்து பின்பு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த கண்மலை அங்குதான் இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு அநேக நேரங்களிலே எவனமாய் நாம் ஜெபிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். எவனமாய் நாம் ஜெபிக்கிறோம், எவனமான நிலைகளிலே ஜெபிக்கிறோம், எப்படியாய் நாம் ஜெபிக்கிறோம், யாருக்காகலாம் நாம் ஜெபிக்கிறோம். யோபு பக்தனுடைய ஜெபம் பார்த்தீர்களா, தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கவில்லை. யாருக்காக ஜெபித்தான், தனக்காக முதலாவது என்ன பண்ணல, ஜெபிக்கவில்லை, சிநேகிதனுக்காக ஜெபித்தான். அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன பண்ணினார், மாற்றினார். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு வர வேண்டுமா, நம்மை வழிநடத்த வேண்டுமா, அது நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்க வேண்டுமா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் எவனமாய் போக வேண்டும் என்றால் ஜெபத்தோடு என்ன பண்ண வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும் என்பதார் சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 28ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நாம் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்துடன் திரும்பி பண்ணுவாரென்னால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு பெத்தேலுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இவனமா என்ன பண்ணுகிறார், அங்கு வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஜெபத்தோடு செல்கிறார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், வைராக்கியமாய் காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அல்லவா. எவனமான ஒரு வாழ்க்கை, எவனமான ஒரு நிலை, எங்கேயோ சென்று இருக்கலாம், ராஜாவோடு இருந்திருக்கலாம், ராஜ வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்ணவில்லை, வாழவில்லை. தான் முன்பு செய்த வந்தபடியே தினமும் என்ன பண்ணினான், 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் என்ன பண்ணினார், தன்னுடைய வாழ்க்கையிலே சிங்கங்களின் கெவியிலே போனாலும் சிங்கங்களின் வாயை என்ன பண்ணினார், கட்டி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபத்தோடு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது, பெத்தேலிலே பார்க்கும் பொழுது அது நிறைவு எங்க காணப்படுகிறது என்றால், வாசியுங்கள். அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 35:3, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எனக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்தில் என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு இங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஜெபத்தோடு கூடிய நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நிலை, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமே, ஆனால் நாம் ஜெபத்தோடு புறப்பட்டு போக வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை என்ன பண்ணுவார்? செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இரண்டாவது சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமே ஆனால் நீ ஆண்டவரை என்ன பண்ணு? நினைத்துக்கொள். எப்போதும் நினைத்துக்கொள். வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆண்டவரை எப்போது நினைத்துக்கொள். ஆண்டவரை முன்பாக வை. அவ்வப்போது சிந்தித்துக்கொள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவரிடத்திலே கேள், இது சரியா தவறா என்பதை கேள். ஆண்டவர் உணர்த்துவார். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? சாஸ்திரிகளுக்கு உணர்த்தினார். எப்பொழுது? பிறந்த தேவனை பார்த்த பிறகு ஏரோதை நீ பார்க்க வேண்டாம், வேறு வழியாய் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் உணர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நினைக்கும் போது, ஆண்டவரை நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எவனமாய் ஆண்டவரை நினைக்க வேண்டுமா அங்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசியுங்கள். 64:5 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்போதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது வழிகளிலெல்லாம் என்ன பண்ண வேண்டுமா? உம்மை நினைக்கும்படி. ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய கோபத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது ஆண்டவரே. தீர்க்கர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னமும் நம்ம என்ன பண்ணுகிறார்? தப்பி போக பண்ணுகிற கர்த்தர். ஏனென்றால் நாம் போகும் இடமெல்லாம் உன் தேவன் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நம்மோடு இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபத்தோடு செல்ல வேண்டும். நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் கர்த்தரை போகும் இடமெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 9ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சீயோனிலே வாசம் செய்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். எல்லா காரியங்களையும், தம்முடைய பிள்ளைகள் செய்த காரியங்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாய் அதை நினைப்பூட்டுங்கள். அதை நினைக்கும் பொழுதுதான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? இன்னும் அதிகமாய் பலப்படுகிறது, இன்னும் உற்சாகப்படுகிறது. நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எவ்வளவு உயர்வை கண்டாலும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணவில்லை? இன்னும் கிட்டி சேர நம்முடைய மனது என்ன பண்ணல? இடம் கொடுக்கவில்லை. நாம் தூரமாய் இருக்கிறோம். ஆண்டவர் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னுடைய சத்தத்தை கேட்காதா? என்னை நினைக்காதா? யோசிக்கிறோமா? ஆகவேதான் நம்முடைய மனசாட்சியோடு ஆண்டவர் அநேக நேரம் பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ செய்யறது சரி அல்லது தவறு? யோசிக்கிறோமா? எனக்கு அநேக நேரம் சரி சொன்னாலும் தவறுன்னு சொன்னாலும் நாம் எடுக்கிற முயற்சி என்ன? அதை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ அவரை நினைத்துக்கொள். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். சாமுவேலை வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான்.
சீரியர் தாவீதை சேவித்து அவருக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணினார்? அவனை காப்பாற்றினார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் ஜெபித்தால் போதாது, நீ போகும் இடமெல்லாம் என்ன பண்ணு? ஆண்டவரை நினைத்துக்கொள். உன்னை அவர் காப்பாற்றுவார், உன்னை அவர் காப்பாற்றுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிப்போமா? அதே சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போகும் இடமெல்லாம் நம்பிக்கையோடு புறப்பட்டு போங்கள். எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ அங்கு போகும் இடமெல்லாம் எப்படி போனோம்? ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றி தந்தார், நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில போறதுக்கு முன்னாடி ஏதாவது தடை வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, இப்படி ஒரு தடை வருது என்னன்னு தெரியலையே யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நம்பிக்கையோடு நீ புறப்பட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். வேதம் சொல்லுகிறதல்லவா, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதை என்றைக்கு தருவேன்? இன்றைக்கே தருவேன் சொல்கிறார். இன்னைக்கு நாம் புறப்பட்டு போகும்போது மூன்றாவது நிலை, நம்பிக்கையோடு நாம் புறப்பட்டு போக வேண்டும். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது, வாசியுங்கள் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். முடித்து விடுகிறேன். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஏனென்றால் தேவனின் நீதியான நியாய தீர்ப்பை குறித்து யோபு அங்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எவனமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? யோபு பக்தன் அதை உணர்ந்து அதை சொல்லுகிறார். நான் எப்படி இருப்பேன்? போகும் வழியெல்லாம் அவர் என்னை அறிவார், என்னை சோதித்த பின். அப்போ நமக்கு ஒரு சோதனை, ஒரு சோதிப்பு யார் வைக்கிறது? ஆண்டவர் வைக்கிறார். எப்படி? ஆபிரகாமை போல. உன் பிள்ளை எனக்கு தரியான்னு கேட்ட உடனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரங்களில் அந்த சோதனையை நாம் என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதல்ல என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் நமக்கு வர துன்பம்லாம், நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் திராணிக்கு மிஞ்சி வருவதில்லைன்றதை உணர்த்துறார். இன்னைக்கு நிறைய நேரம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ நிலைகளிலே எத்தனையோ காரியங்களிலே எவனமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருக்கும்படியாய் விரும்புகிற கர்த்தர். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார். உன்னோடே இருக்கும் பொழுது மூன்றாவது சொல்கிறார், நீ போகும் இடத்திற்கு எப்படி போகணும்? நம்பிக்கையோடு போ, நம்பிக்கையோடு போ. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எடுத்து வைக்கிற முயற்சியை தைரியமா எடுத்து வை. ஏனென்றால் நம் முயற்சியே எடுக்காம, ஒன்றுமே பிரயாசப்படாம நாம் செய்வோம் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரிடத்துல தாளந்தை பெற்றுக்கொண்டான் அல்லவா பிள்ளைகள். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணா? முயற்சி எடுக்கல, ஒரு முயற்சியும் எடுக்கல, அப்படியே புதைச்சு வச்சிட்டான். ஆண்டவர் வந்து கேட்கிறார், உன் தாளந்தை எங்கப்பா? குடு, காட்டு. யோசிக்கிறோமா? அவனிடத்துல நம்பிக்கை இல்லை, என்னால முடியும்ன்ற நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும், நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு 3 நிலைகளை ஆண்டவர்
முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபத்தோடு என்ன பண்ண வேண்டும்? புறப்பட்டு போக வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரண்டாவது சொன்னார், நாம் எவனமாய் புறப்பட்டு போக வேண்டும்? ஆண்டவரை நினைத்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? புறப்பட்டு போக வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் எவனமாய் புறப்பட்டு போக வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு என்ன பண்ண வேண்டும்? புறப்பட்டு போக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை தொடர்ந்து நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்தி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் ஐக்கியங்களிலே கலந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும் மாலையிலே. இன்று மாலை குறிப்பாக யாருடைய இல்லத்திலையும் இந்த மாலை காட்டேஜ் ப்ரேயருக்குன்னு ஒத்துழைக்கலை. யாராவது முன் வரீங்களா? இன்றைக்கு எங்களுடைய வீட்டில் வைக்கலான்னு. இன்றைக்கு இல்லை, அடுத்த வாரம் ஓகே. யாராவது? யோசியுங்கள். ஆலயம் முடிந்த ஆராதனை முடிந்த பின்பு போதகரிடத்தில் தெரிவித்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வரும் நாளில் ஏதாவது அறிவிப்பு இருந்தால், இடைப்பட்ட நேரத்தில் அறிவிப்பு இருந்தால் உங்களுக்கு குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆக வெள்ளிக்கிழமை காலையிலே உபவாச ஜெபம் சரியாக 10:30 மணிக்கு நடைபெறும். பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். நீங்கள் அதை வரும் நாட்களிலே கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற மாதம் 4வது ஓய்வு நாள் 24ஆம் தேதி சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாய் நடைபெறும். கடந்த வாரம் அறிவித்தோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாய் செயல்பட்டீர்கள். அதே போல் இந்த மாதத்திலேயும் அது வழக்கமாய் எல்லா மாதத்திலேயும் கடைசி ஓய்வு நாள் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தரும்படி அன்பாய் கேட்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 10ஆம் தேதி ஈசிய அமைந்துகரை திருச்சபையில் வைத்து குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்காக ஒரு ரேலி ஒன்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் குறிப்பாக எத்தனை பிள்ளைகள் வருகிறீர்கள் என்பதை இன்று அதை போதகருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஏரியா இயக்குனருக்கு எண்ணிக்கையை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருந்த சில்ட்ரன்ஸ் அதாவது சிறு ஞாயிறு அது 3வது வாரமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 3வது வாரம் 17ஆம் தேதி நம்முடைய திருச்சபையிலே சிறுவர் ஞாயிறாக நடைபெறும். அதிலே நம்முடைய திருச்சபையின் அனைத்து ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்வார்கள். கட்டாயமாய் பிள்ளைகள் வேதாகமம் வாசிக்கவும், அது மாத்திரமல்ல காணிக்கைகள் எடுக்கவும், அது மாத்திரமல்ல மாறி மாறி சங்கீதம் மற்ற எல்லா காரியங்களும் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அதில் நிறைவாய் செய்ய வேண்டும். ஆகவே ஆராதனை நடத்துவது கூட பிள்ளைகள் நிச்சயமாக என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கலாம். அதில் ஆசிரியர் என்ன பண்ணுங்க? ஆராதனை நடத்துவதற்கு நீங்கள் முன் வாருங்கள். ஏனென்றால் முழுவதும் ஓய்வு நாள் பாடசாலைக்கான காரியம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல பிள்ளைகள் நீங்கள் அந்த நாளிலே பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்பாக கேட்குறேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வசனம் சொல்கிறது ஒரே ஒரு என்னுடைய மகன் மட்டும்தான் வசனம் சொல்லிகிட்ருக்குறான். ஏன்னா வர நாட்களில் அதில் வைக்கலாமா வேணாமா, அந்த வசனம் சொல்கிறத எடுத்துடலாமான்ற ஒரு சிந்தனை வரைக்கும் வருது எனக்கு.
அவனுக்கு வசனம் ஏதாவது சொல்லிடுவான், பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற பிள்ளைங்க சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதனால் யோசியுங்கள். வர நாட்களில் நீங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வையுங்கள். சரிங்களா? ஆலயத்திற்கு அனுப்பி வையுங்கள். குறிப்பாக வேதாகம அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பது நம்மேல் விழுந்த கடமை. பிள்ளைகள் கற்றுக்கொள்வதும் நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் கேரல் கீத ஆராதனை கீர பவனிக்கான பாடற் பயிற்சி வருகிற சனிக்கிழமை முதல் நடைபெறும். சனிக்கிழமை அதை நாங்கள் ஆயத்தப்படுத்தி மற்ற காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை முதல் அதற்கு பயிற்சி எடுப்பதற்கான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதை பயிற்சி எடுப்பதற்கு பிள்ளைகள் நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கரங்களிலே கிறிஸ்மஸ் ஆராதனைகள் நிகழ்ச்சிகளை குறித்ததான நோட்டீஸ் உங்கள் கையிலே கொடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வாரம், டிசம்பர் மாதம் முதலாவது வாரம் வாலிபர் ஞாயிறாக நடைபெறும். ஆகவே வாலிபர்கள், நீங்கள் அந்த நாளிலே முழுமையாய் நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஒரு திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் அந்த நாளிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாலிப துறையை நன்கு நடத்தி பயங்கரமாய் நடத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஐயா அவர்கள் அந்த நாளிலே நம்மத்திலே வர இருக்கிறார்கள், திரு ஜஸ்டின் வில்சன் ஐயா அவர்கள். ஆகவே வாலிபர்களுக்கென்று ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர்களே ஆராதனை நடத்த வேண்டும். அதே போல் சிறுவர்கள், டிசம்பர் மாதமும் சிறுவர்களே ஆராதனை என்ன பண்ணுங்க, ஆசிரியர் நடத்தினா சிறுவர்கள் முன்னாடி வாங்க, பயப்பட வேண்டாம். நம்முடைய திருச்சபை தான், நம்முடைய திருச்சபையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பள்ளிக்கூடத்தில் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், ரொம்ப முக்கியம். எனக்கு பிள்ளைங்க வந்து தப்பு போட்டால் பிள்ளைங்களை சிரிக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களை என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துலையே சிரிச்சிட்டோன்னா பிள்ளைங்க அடுத்த வருஷம் என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்த வருஷம் வரேன்னு சொல்லுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, முடித்த பிறகு வருவாங்க. பரவாயில்லைங்களா? ஸோ அதனால் தயவு செய்து பிள்ளைங்களை சின்ன வயதுலேருந்தே நம்ம எந்த அளவுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்கள் ஐக்கிய ஞாயிறில் ஆண்கள் அனைவரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். பெண்கள் ஐக்கிய ஞாயிறில் பெண்கள் ஐக்கியத்தின் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். ஆகவே இவனமாய் டிசம்பர் மாதம் முழுவதும் என்ன பண்ணப்படும், ஆராதனை நடத்தப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு செய்தியாளர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். குறிப்பாக வாலிபர் ஐக்கியத்திற்கு திரு ஜஸ்டின் வில்சன் அவர்கள் வர இருக்கிறார்கள். பெண்கள் ஐக்கியத்திற்கு குறிப்பாக திருமதி எப்சி பியூலா அவர்கள், நம்முடைய பிரதம பேராயர் ஐயா அவருடைய துணைவியார் அவர்கள் அந்த நாளிலே வர இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பெண்கள் ஐக்கிய ஞாயிறன்று, ஆண்கள் ஐக்கிய ஞாயிறன்று திரு தங்கராஜ் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். கடைசி வாரம், அதாவது வருட இறுதி குடும்ப ஞாயிறு மற்றும் ஸ்தோத்திர ஞாயிறு அன்றைக்கு திரு ஆசரியா சத்யகுமார் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான நோட்டீஸுகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. வரும் நாட்களிலே உங்கள் கைகளிலே அதை கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்து கொள்ளுங்கள். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போதே ஆரம்பிச்சிருங்க ஜெபத்தை. பண்டிகை நாட்களுக்காக ஜெபிங்க. கேரல் ரவுண்ட்ஸில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இயற்கை மாற்றங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணணும், கீத பவனியை நடத்தி தரணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இயற்கை சாதகமாக்கி ஆண்டவர் தரும்படியாய் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆகவே பிள்ளைகள், இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை ஜெபங்களை நீங்கள் எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 309வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். 309வது பாடல்.
ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்க தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்க தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். உன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியரும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் விழுந்து சீயோன் நாயகனே, செங்கடலில் விழித்திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். நம் அனைவரும் ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்காய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீஷருக்குரியது. உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூர்வமாக அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே
உண்மையாக மனமருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதனுக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனதிரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயத்தை நம்பி நாம் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். உள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு ஊக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தனினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போனதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைகூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறேன். சுத்தாங்கம் பண்ணுமே
நாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. ஈடாய்ந்த பூமியில் என் பசி ஆற்றுமே. நீர் போஷி காவீடில் தீக்கற்று சாவேனே. தெய்வீக போஜனம் மெய்மன்னா தேவனே. மன்னோரின் என் ஜீவ ஊற்று நீர். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே,
பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஆராதனை முடிந்த பின்பு ஒரு நிமிடம் சற்று அனைவரும் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு நிமிடம் ஆராதனை முடிந்த பின்பு அனைவரும் அமர்ந்து செல்லுங்கள். செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டிலேயும் 10 மாதங்களை முடிக்க செய்து 11வது மாதத்தில் எங்களை அழைத்து வந்த கிருபையை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்திலே தேவ நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, பிள்ளைகள் எதற்காகலாம் பிள்ளைகள் முயற்சி எடுக்கிறார்களோ, பிரயாசம் எடுக்கிறார்களோ, ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் வாய்க்க செய்கிற கர்த்தர், நிறைவாய் பிள்ளைகளை நடத்துகிற கர்த்தர். எவனமாய் நாங்கள் போகும் இடமெல்லாம் எவனமாய் நாங்கள் போக வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். அதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிலே பலவீனமாய் இருக்கிறோமோ அதை நாங்கள் இன்னும் பலப்படுத்தி கொள்ள தைரியமாய் உம்மண்டை கிட்டி சேர தேவனீர் எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் அப்பா, உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரை, இணைந்த எங்களை ஆண்டவரை இன்னும் சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள் அனைத்தையும் தேவனீர் அங்கீகரித்து இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் தந்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளையுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். தேவ நீர் தொடர்ந்து ஊழியங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.